ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சாட்டர்டே சண்டே என்னுடைய 2 நாள் ஃபுல் டே எப்படி போச்சு அப்படின்ற விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் படுற கிராமத்து வாழ்க்கை, என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சனிக்கிழமை நைட்டு எடுத்த வீடியோ தான். மாவு கொஞ்சம் புளிச்சாப்பில் இருந்தது. சரி, நம்ம இந்த தாளித்து குழி பணியாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தாளித்து விட்டு குழி பணியாரம் ஒரு சைடு ஊற்றி வச்சுட்டேன். ஒரு சைடு கார சட்னி. குழி பணியாரத்துக்கு கார சட்னி ரொம்பவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சைடு இது 2 ஈடு எடுத்தாலே எங்கள் ஃபேமிலிக்கு சரியாக போயிடும். மொத்தம் 12 பணியாரம் வரும். 12 12 24 பணியாரம். நான், பாப்பா, அத்தை மட்டும்தான், மாமா இல்லை அப்படின்றதுனால இதுவே சரியாக போயிடும். அதுலேயுமே ஒரு 5 பணியாரம் மீதமாகிடுச்சு. காலையில் எடுத்து அது ஆட்டுக்கு தான் போடுற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு கார சட்னியுமே ஒரு சைடு நான் தாளித்து வச்சுட்டு அத்தை தான் அரைச்சி வச்சாங்களே, அதுக்குள்ளே பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்றதுனால அத்தை தான் அரைச்சாங்க. மற்ற நாளை விடவே இன்றைக்கி ரொம்பவுமே டேஸ்ட்டாக வந்திருந்தது கார சட்னி. எப்போவுமே செய்கிறத மாதிரி தான் செஞ்சுருந்தேன். ஆனாலும் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டதுனாலே என்னவோ தெரியல, செம்ம டேஸ்ட்டாக வந்தது. நான் ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆறட்டுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அத்தை தான் அரைச்சி கொடுத்தாங்க. நான் சின்ன பாப்பா, பெரிய பாப்பாவும் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் சின்ன பாப்பா வச்சுருந்தேன், அத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில விஷயம்லாம் எனக்கு நிறைய கூட்டமாக இருந்தால் ரொம்பவுமே பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அதிகமாக கூட்டமே சேர மாட்டாங்க. மாமா ஒண்டி தான் அப்படின்றதுனால நாத்தனார், மூத்தார், ஒத்தாவார், குத்தி அந்த மாதிரி யாருமே இல்லை. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. பக்கத்து வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனுன்றதுனால கும்பலாகவே இருந்தாங்க 2-3 நாளாகவே. சரின்னு அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தேன். ஜனங்கள்லாம் இருந்தாலே எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் மாதிரி ஆகிடும். ஆனால் ரொம்ப நேரமும் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தால் அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அம்மா வீட்டுக்கு போனால் தான் அந்த சந்தோஷமெல்லாம். இங்கே அது அதிகமாக ஜனம் சேராது அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அது சாப்பிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் அப்படியே தான் இருந்தது. சரி, எது வந்தாலும் கல்லுக்கு பார்த்துக்கலாம், லைட்டாக கோல்டான மாதிரி இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். அத்தை இந்த வேப்பம்பூ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதில் நிறைய தூசியெல்லாம் இருந்தது, நீ காய வச்சு வை, நான் கூட க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சுட்டு புளியுமே இன்னுமே அது இது பண்ணாமலே இருந்தது. சரி, நான் அதையுமே நல்லா உணர்த்தி விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா எழுந்ததுமே தோசை கேட்டான்னு சொல்லிட்டு எப்போவுமே அவளுக்காக கொஞ்சமாச்சு ஒரே ஒரு கரண்டி மாவுனாலுமே இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். அப்படி இல்லைன்னா உடனே இட்லிக்கு ஊற வச்சுடுவேன். சரின்னு சொல்லிட்டு அதையுமே ஊற வச்சுட்டு அத்தை அம்மா வீட்டிலேருந்து கூழ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை கரைச்சி குடிச்சிட்டு போயிருந்தாங்க. பணியாரமே நேற்று சுட்டது அப்படியே இருந்தது, அதை ஆட்டுக்கு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு தோசை சுட்டு குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டோம். நான் அந்த சட்னியில் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே மதிய வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயா புளி நறுக்கிட்டு இருந்தது. நான் 2 பாப்பாவை சமாதானப்படுத்திட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அந்த கொட்டை எடுப்பேன். என்னால் நறுக்கலாம் முடியும், ஆனால் நான் நறுக்க மாட்டேன். ஆயா தான் நறுக்கி கொடுக்கும். இதான் 2 பேரும் சமாளிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் நறுக்கின்னு இருப்பேன். பாப்பா வர அழுதுகிட்டே இருந்தால் சரின்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு நானுமே கொஞ்சம் நேரம் கொட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஒண்டியாக செய்யறதுக்கு இதுவாக இருக்கும். அத்தை நீ எல்லாம் செய்யாத, பாப்பாவுக்கு ஈரமாயிடும், கோல்டாகிடும் அப்படின்னு. எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் கோல்டாக தான் இருந்தது. சரி, ஆயாவே ஒண்டியாக எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோம் பொழுதுக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் பேச்சு துணை கொடுத்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆயா ஈவினிங் போல் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு டீயை தான் போட்டுருந்தேனே. எது குடிக்கிறோமோ இல்லையோ ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் டீ மட்டும் கம்பல்சரி குடிச்சிடுவேன். அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு நாள் 2 நாள் இதுவாக இருப்பேன், திரும்ப மறுநாள் அந்த ஞாபகம் வந்துடுது, என்னன்னே தெரியல. அதுவும் இல்லாமல் தொண்டை வேறு கொஞ்சம் கரகரப்பாக இருந்ததுனால இஞ்சியெல்லாம் நல்லா தட்டி போட்டு சூப்பராக டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது மறுநாள் காலையில் இதே தான் வேலையே. காலையில், சாயங்காலம், மதியம் 3 வேளை கூட இந்த வெயிலுக்கு கூட டீ குடிக்கிறதே வேலையாக போச்சு. சரின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து அதிகமாக வீடியோவும் எடுக்கவே தோணலை. இவங்க 2 பேரும் சமாளிக்கதே பெரும் வேலையாகுது. அதுவும் இல்லாமல் ஆயா வேறு ஒண்டியாக புளி நறுக்கினுக்குது. அதை விட்டுட்டு நம்ம உக்காந்து வீடியோ எடுத்துக்கணும், எடிட் பண்ணிக்கின்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால வீடியோவே அதிகமாக எடுக்கவே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு
சண்டே அதுவுமா கருவாட்டு குழம்பு தான் வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஆனால் அந்த கருவாடு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்தது. சரி அது வேணான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் மட்டும் சலுவுத்தூள் போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா கோல்டு ஆகிட்டு இருந்ததுன்னா சலுவுத்தூள் மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து சலுவுத்தூள்னு சொல்லுவோம். பிரசவம் ஆனவங்களுக்கு எல்லாம் தருவாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் வச்சுருந்தேனே. ஒரு சைடு டீயுமே போட்டுட்டு எல்லாம் ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா உக்காந்து குடிச்சிட்டு வந்தோம். சர்க்கரை மட்டும் அத்தை எப்போவுமே யாருக்குன்னா கொடுக்குறது அப்படின்னா சின்னதாக ஒரு கிளாஸில் ஊற்றி குடிப்போம். நம்ம வீட்டு ஆளுங்க தானே சொல்லிட்டு லைட்டாக தொட்டு பார்த்து சர்க்கரை கம்மியாக இருந்தது. சரி சர்க்கரை எல்லாம் போட்டு டீ ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அத்தை ஆயாவா தெரியல வாசலெல்லாம் தொளிச்சு பெருக்கி விட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கோலம் போட்டிருந்தேன். இன்றைக்கி அழகாக நான் ஒன்று ஃபோனில் பார்க்குறது ஒன்று, வாசலில் வர கோலம் ஒன்றாவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒன்று தெரிஞ்ச மாதிரி மேனேஜ் பண்ணி சொதப்பல் கோலமாக ஒரு கோலத்தை போட்டு முடித்தாச்சு. எனக்கு சிக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்கும். அது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். அதுதான் போடலான்னு போட்டேன். ஃபோனில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருந்தது. நான் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறதுனால ஃபோனையும் பார்க்க முடியாது, ஒரே ஒரு ஃபோன் இருக்கிறதுனால. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு சைடு கோலம் போட்டுட்டு இருந்தேன். அத்தை ஒரு சைடு வந்து தண்ணியெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சுட்டு இருந்தாங்க. நானுமே கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சமையல் வேலையுமே ஆரம்பிச்சுட்டு, எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே பெரிய வேலைனா சமையல் செஞ்சு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலை தான் பெரிய வேலையாகவே இருக்கும். அதுதான் ரொம்ப நேரம் ஆகும். அந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை அதிகமாக எதுவும் இருக்காது. இப்போ புளி நறுக்கிட்டு இருக்கிறதுனால புளி நறுக்கிற வேலை கொஞ்சம் இருக்கும். சண்டே அப்படின்றதுனால நான்வெஜ்ஜு தான் எதுனா எடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு மாமா வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி மதியத்துக்கு மேலே இல்லை ஈவினிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் இந்த சாப்பாடு கத்திரிக்காய் காரக்குழம்பு சலுவுத்தூள் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். கத்திரிக்காய் குழம்புமே நல்லா இருந்தது. பழைய சாம்பார் நைட்டு சாம்பார் கொஞ்சம் இருந்தது. சரி அதையுமே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணியிருந்தேன். அத்தைக்கிட்ட காமிச்சு, அத்தை இந்த கருவாட்டு குழம்பு வைக்கட்டுமா, இது கருவாடு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்து பாருங்க அத்தை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வேணாம்மா நல்லாவே இல்லை, எடுத்து போனீங்கன்னா நாய்க்குனா போட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதை போட்டு வெறும் கத்திரிக்காய் மட்டும் தான் போட்டு வச்சுருந்தேனே. மாமா மதியத்துக்கு மேலே நான் சிக்கன் இல்லை மட்டன் இருந்தால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெயிலில் சிக்கன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு உடம்பு ஃபுல்லாகவுமே கோல்டாகி போயிருக்கு. எனக்கு ஈட்டு உடம்பு தான், ஆனாலுமே கோல்டாகி போச்சு. இந்த முலாம்பழம் இருந்தது, மாமாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு பாப்பாவுக்கு பர்த்டே வர்றது அப்படின்னால சரி எதனாச்சும் வெளியில் கொலுசு செயின் மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நானும் தான் போயிருந்தேன். ஆனால் குட்டி பொண்ணு விடவே இல்லை என்ன. பால் கரையிறாளா இல்லை அந்த லைட்டுங்கெல்லாம் பார்த்ததுனால ஏசினால என்னன்னு தெரியல, அழுதுகிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அவளை நான் கார்லேயே உட்கார வச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியாக வாங்குறப்போ மட்டும் இதை தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா இருக்கேன்னு பாருன்னு கேட்டிருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பில் போட்டு அப்படியே துணி கடைக்கு போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு துணியை வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் முட்டை வாங்கிட்டு வந்து பிரியாணி காது குத்தலுக்கு போயிருந்தாங்க. அங்கே தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால கொடுத்து விட்டுருந்தாங்க. அது கூட முட்டை வேக வச்சு சாப்பிட்டு இந்த சாட்டர்டே சண்டே ரொம்பவுமே ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும். எந்த மாதிரி